தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தி மரி அன்னையின் புகழ். மரி அன்னைக்கு சில சிறப்பு பெயர்கள் உள்ளன. மேலும் அவர் புகழ் பாடும் விதங்கள் மற்றும் பக்தி பாடல்கள் பல உள்ளன. அவர் இறைவனின் அன்னை, ஞானத்தின் இருப்பிடம் மற்றும் அன்பின் அடையாளமாக என பல வகையால் போற்றப்படுகிறார். மற்றும் மரி அன்னைக்கு புகழ். மரி அன்னை இறைவனின் தாயாக போற்றப்படுகிறார். குறிப்பாக இறைவனின் அன்னை என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்ததாலும் ஞானத்தின் இருப்பிடமாக திகழ்வதாலும் போற்றப்படுகிறார். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே என்று மகிழ்ச்சியாக பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். மரி அன்னை துதிப்போம். அன்னை மரியாளை போற்றும் வகையில் பல பாடல்களும் பக்தி பாடல்களும் பாடப்படுகின்றன. அன்னையின் வணக்கமாதாவும் போன்ற பக்தி முயற்சிகளில் அன்னை துதிக்கப்படுகிறார். மரிய ஊழிய சபை அம்மை புகழ் அன்னை மரியாவின் முக்கியத்துவத்தை பற்றி போதிக்கின்றன. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாங்கமனும் ஊர்வலமாய் போகிறதே, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அன்பே உருவான இறைவா, இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய வாழ்வின் கரங்கள் தெய்வமாதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வமாதாவே, இதோ உன் புனிதமான கரத்தில் மக்களை நீர் ஏந்திக் கொண்டு அவர் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் கர்த்தரிடத்தில் நீர் பரிந்து பேசி அவர்களுக்கு பெற்றுத்தருமாறு இதோ உம்மிடத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, தெய்வ தாய், உலகத்துக்கு தாயாக கொடுத்தவரே, இதோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் எங்களை தன் கரங்களில் ஏந்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிற தெய்வ மாதாவின் கிருபையும் உங்களுடைய அரவணைப்பும் எங்களுக்கு தந்தருளும். இதோ இந்த நற்செய்தியை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் இரக்கமாயிரும். மாதா தன் பிள்ளைகளை தன் பார்வைக்குள் வைத்து ரட்சித்து காத்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன்.